Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின எஸ்ஸே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் வாங்க. Francis Bacon 1561 to 1626 was a famous English philosopher, statesman, scientist and essay writer. அதாவது இந்த ஃப்ரான்சிஸ் பேக்கன் பார்த்தீங்கன்னா 1561 பிறந்து 1626 இறந்துட்டார். இவர் வந்து ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் ஃபிலாசபர் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் சயின்டிஸ்ட் அண்ட் எஸ்ஸே ரைட்டர். ஹீ இஸ் நவுன் as the father of English essays because he developed the essay form in English literature. His famous works including essays Novum Organum and The Advancement of Learning. Bacon essays are short, practical and full of wisdom about human life, society, morality and relationship. His style is clear, thoughtful and based on observation of human nature. இப்போ ஃப்ரான்சிஸ் பேக்கன் இந்த எஸ்ஸே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் சம்மரி பார்த்துடலாம். ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எஸ்ஸே பை ஃப்ரான்சிஸ் பேக்கன். அதாவது இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற எஸ்ஸே வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய எஸ்ஸேக்கள்லேயே இது ரொம்ப முக்கியமானது. இந்த எஸ்ஸே பேக்கன் எக்ஸ்பிளைன்ஸ் த வேல்யூ, இம்பார்ட்டண்ட் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இன் ஹியூமன் லைஃப். அதாவது இந்த எஸ்ஸேவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித வாழ்வில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமானது, அது எவ்வளோ விலை மதிக்க முடியாதது, அது எவ்வளோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு இதில் வந்து இந்த எஸ்ஸேவில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பேக்கன் begins by saying that person without a true friend is like someone living in loneliness. அதாவது இதில் பேக்கன் அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்ஸேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, ஒரு பர்சன் அவன் வாழ்க்கையில் கட்டாயமாக ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு இல்லைன்னா அவன் கண்டிப்பாக அவன் வாழ்கிற வாழ்க்கை ஒரு தனிமையான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியூமன் பீயிங்ஸ் நீட் ஃப்ரெண்ட்ஷிப் பிகாஸ் தே நேச்சுரலி வாண்ட் டு ஷேர் their ஃபீலிங்ஸ். அதாவது ஒரு மனுஷனாக பிறந்தா அவனுக்கு கட்டாயமாக அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அப்போனா தான் அவனுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை, ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ண முடியும். அவன் மன எண்ணங்களை, அவனுடைய அனுபவம் எல்லாத்தையும் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியும். தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அதர்ஸ். He explains that friendship gives emotional support. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்புன்றது அவனுக்கு வந்து மனநல சார்ந்து அவனுக்கு வந்து ஒரு எமோஷனல் ஒரு சப்போர்ட், அவனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறாரு. எ ட்ரூ ஃப்ரெண்ட் லிசன்ஸ் டு அவர் ப்ராப்ளம், ஷேர்ஸ் அவர் ஹாப்பினஸ் அண்ட் ஹெல்ப் அஸ் டு ஓவர் கம் டிஃபிகல்ட்டிஸ். அதாவது ஒரு உண்மையான நண்பன் வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்மளை நல்லா லிசன் பண்ணி நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவன்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம், நம்ம ஹாப்பினஸ்லாம் ஷேர் பண்ணுவோம். அதுலேருந்து நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், நம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்ம ப்ராப்ளம்லேருந்து நம்மளை எப்படி, நம்மளுடைய தடுமாற்றங்கள், நம்மளோட டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து எப்படி அவன் வெளியே கொண்டு வரலான்னு யோசிப்பான். பேக்கன் சேஸ் தட் ஈவன் கிரேட் கிங்ஸ் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் நீட் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் பவர் அண்ட் வெல்த் கேனாட் ரீப்ளேஸ் ஜென்யூன் கம்பேனியன்ஷிப். அதாவது என்ன சொல்லலாம், ஈவன் ஒரு பெரிய கிங்காக இருக்கட்டும், ஒரு பணக்கார மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல நட்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. ஏன்னா சக்தி, பவர் அண்ட் வெல்த், ஒரு பணக்கார தன்மையை விட ஒரு நல்ல ஒரு கம்பேனியன், ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு பேக்கன். பேக்கன் டிஸ்கிரைப்ஸ் 3 மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ வந்து பேக்கன் வந்து ஒரு 3 முக்கியமான விஷயம் நட்பை பற்றி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஷேரிங் ஆஃப் எமோஷன்ஸ். எ ஃப்ரெண்ட் அலோவ் அஸ் எக்ஸ்ப்ரெஸ் அவர் ஃபீலிங்ஸ் ஃப்ரீலி. ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம மனசில் இருக்கிற ஒரு சில ஃபீலிங்ஸை, நம்மளுடைய கஷ்டங்களை வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளை வந்து சொல்ல விடுவான். when a person shares worries with a friend. அதே மாதிரி ஒரு ரெண்டு பேருக்குள்ளே அவன் மனசில் இருக்கிற என்னென்ன கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு நண்பன் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ண விடுவான். the burden becomes lighter. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட அதை பற்றிலாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒரு மன அழுத்தம் வந்து கொஞ்சம் குறையும். happiness also increase when it is shared with a friend. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சந்தோஷமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பேக்கன் சொல்கிறாரு. செகண்ட் பாயிண்ட்டு அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ். எ குட் ஃப்ரெண்ட் கிவ்ஸ் அ ஹானஸ்ட் அட்வைஸ். ஒரு உண்மையான நண்பன் நமக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பான். பேக்கன் சேஸ் தட் அ ஃப்ரெண்ட் கேன் see our mistake clearly
அவர் செல்ஃப்ஸ். அதாவது ஒரு நல்ல நண்பன் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை வந்து அப்படியே உன்னிப்பாக கவனித்து நமக்கு வந்து அது சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கைட்லைன்ஸ், ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பான். ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்ப்ஸ் டு பீப்புள்ஸ் மேக் வைஸ் டிசிஷன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாரு பேக்கனு. ஹெல்ப் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நமக்கு எப்படி நம்ம ஒரு மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எப்படி அவன் நம்மளை வெளியே கொண்டு வருவான்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொவைட் ப்ராக்டிக்கல் ஹெல்ப் டியூரிங் ட்ரபிள்ஸ். தே சப்போர்ட் ஈச் அதர் இன் டைம்ஸ் நீடட் அண்டு மேக் லைஃப் ஈஸியர். நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ஒரு சப்போர்ட், அந்த நேரத்துக்கு தேவையான சப்போர்ட், ப்ராக்டிக்கலாக அவனால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை கொடுத்து நம்மளுடைய கஷ்டத்தை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆக்குவான் அப்படிங்கிறாரு பேக்கன். பேக்கன் ஆல்சோ சேஸ் தட் ஃப்ரெண்ட்ஷிப் இம்ப்ரூவ்ஸ் பர்சனாலிட்டி. பேக்கன் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய க்ரோத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு காரணமாக இருக்கும். எ பர்சன் லேர்ன்ஸ் பேஷன்ஸ், கைண்ட்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கிறவன் அவனுக்கு வந்து ஒரு பேஷன்ஸ், நல்ல ஒரு பொறுமையாக இருப்பான், ஒரு இறக்க குணம் படைச்சவனாக இருப்பான், ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக. வித்தவுட் ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்ஸ் பிகம்ஸ் எம்டி அண்ட் அன்ஹாப்பி. ஃப்ரெண்டு இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து ஒரு எம்டியான வாழ்க்கையாக இருக்கும், ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். He compares a friend to a second self because a true friend understands our தாட்ஸ் அண்டு ஃபீலிங்ஸ் டீப்லி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்பேர் பண்ணுறாரு ஒரு ஃப்ரெண்டை வந்து அவர் இன்னொரு லைஃப்பாக கம்பேர் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ட்ரூ ஃப்ரெண்டு வந்து நம்மளை புரிஞ்சுப்பான், நம்ம எண்ணத்தை புரிஞ்சுப்பான், நம்மளோட மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை இது முழுமையாக புரிஞ்சுப்பான் அப்படிங்கிறாரு. In the end, Bacon concludes that friendship is one of the greatest blessing in human life. இதில் வந்து கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது வந்து ஒரு ஆசீர்வாதம், அது வந்து ஒரு கிரேட்டஸ்ட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறாரு நம்ம வாழ்க்கையில். இட் பிரிங்ஸ் கம்ஃபர்ட், விஸ்டம் அண்ட் ஜாய், மேக்கிங் லைஃப் மீனிங்ஃபுல். ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து நம்மளை வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பா, நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம லைஃப்பை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஏவை முடிக்கிறாரு. இப்போது ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்ஏவோட மெயின் தீம்ஸ்லாம் வந்து பார்த்தலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷனல் சப்போர்ட், ட்ரஸ்ட் அண்ட் லாயாலிட்டி, அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பு. இதெல்லாம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடைய தீம்ஸு. மாரல், இந்த எஸ்ஸே என்ன சொல்லுதுன்னா, எ ட்ரூ ஃப்ரெண்ட் இஸ் அ ப்ரீஷியஸ் ட்ரெஷர் ஹூ மேக்ஸ் லைஃப் ஹாப்பியர் அண்ட் ஈஸியர். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இதோடைய மாரல் என்னென்னா, ஒரு உண்மையான நட்பு வந்து ஒரு புதையல் மாதிரி, அது வந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் ஈஸியாகவும் இயல்பாகவும் ஆக்கும் அப்படிங்கிறாரு. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு தேவையான வீடியோஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பாய்.